Welcome students. Today's class 11th Mathematics Chapter 6 Two-Dimensional Analytical Geometry. So in previous class we discussed about angle between two straight lines. So consider the two straight lines y equal to m1x plus c1. Next y equal to m2x plus c2. So நம்ம two lines consider பண்ணிட்டோம் அப்படின்னா angle between these two lines வந்து நம்ம pi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So pi equal to tan inverse of m2 minus m1 divided by 1 plus m2 m1. Next, condition for parallel and perpendicular lines. Form of the lines பாருங்க y equal to m1x plus c1 and y equal to m2x plus c2. So உங்களுக்கு lines இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you have to find the slope m1 m2. நீங்கள் இந்த two linesக்கு slope find பண்ணிக்கோங்க. m1 equal to m2 means parallel lines னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க m1 into m2 equal to -1 அப்படின்னா உங்களுக்கு அது பர்பண்டிகுலர் லைன்ஸாக இருக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மில் உங்கள் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் ஃபார்முலா திஸ் அனதர் ஒன் மோர் ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ a1 into b2 equal to a2 into b1. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிஷன் பேரலல், உங்களுக்கு லைன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா a1 b2 equal to a2 b1 ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேரலல்ல சொல்லலாம். தட் டூ லைன்ஸ் ஆர். நெக்ஸ்ட் பாருங்க கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலருக்கு a1 into a2 plus b1 into b2 equal to 0 அப்படின்னா these two lines are perpendicular அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு distance formula. Distance between two points formula பாருங்க d equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Next, distance between a point to a line. ஒன் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒன் லைன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸு மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. Next, distance between two parallel lines. ஸோ உங்களுக்கு டூ பேரலல் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த a1 b1 கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கும். c1 மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ d ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் c2 minus c1 divided by root of a square plus b square. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட் ஃபுட் ஆஃப் பெர்பண்டிகுலர் ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ ஃபுட் ஆஃப் பெர்பண்டிகுலர்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே நியரஸ்ட் பாயிண்ட், இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நியரஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் x minus x1 divided by a equal to y minus y1 divided by b equal to minus of ax1 plus by1 plus c divided by a square plus b square. Next, image point. இந்த P இருக்குது பார்த்தீங்களா, இதனோட இமேஜ் பாயிண்ட்டு உங்களுக்கு இங்கே வரும். இந்த சைடு வந்து உங்களுக்கு அதனோட இமேஜ் விழுகும். அந்த இமேஜ் பாயிண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா x minus x1 by a equal to y minus y1 by b equal to minus 2 times of ax1 plus by1 plus c divided by a square plus b square. So today's class is family of lines. So இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் இந்த கண்டிஷன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு mx. இப்போ உங்களுக்கு எம்மை சேஞ்ச் பண்ண அந்த எம்ங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டன்ட்டை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு லைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல் லைன்ஸ் ஃபாலோ ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஆர் கால்டு ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ். எல்லா லைனும் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The following example shows some families of straight lines where m, h and k are arbitrary constants. So first பாருங்க, first diagramல y equal to mx அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்முக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எம் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லி, தட் இஸ் ஸ்லோப். எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு லைன் கிடைக்குங்களா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் இந்த லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு m ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 2xன்னு லைன் வருங்களா. ஸோ அந்த லைனும் உங்களுக்கு என்னதான் ஆகும், ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும்.
கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வேறு டைரெக்ஷனில் இந்த மாதிரி பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்முக்கு 3, 4, 5 இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுக்க எம்முக்கு -1, -2 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, கேங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 4, 5 இந்த மாதிரி கொடுக்க இது ஒய் ஈக்குவல் டு 1, y equal to 2ங்கிற லைன், y equal to 3, 4, 5. ஸோ this is family of lines. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு x equal to h அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹச்சுங்கிறது நம்மளுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு. எக்ஸுக்கு 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். எக்ஸுக்கு 0 நீங்கள் ஹச்சுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த லைன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஹச்சுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஹச் ஈக்குவல் டு 1, ஹச் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கலாம். ஹச்சுக்கு வந்து என்ன பண்ணலாம்? 3ன்னு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நெகட்டிவில் ஹச் ஈக்குவல் டு -1 இந்த பக்கம் உங்களுக்கு லைன்ஸ் இப்படி வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னது? ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்னா இந்த எம்ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா 1 பெராமீட்டர் தான் இருக்குது. ஸோ 1 பெராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 பெராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா such a system of lines is called 1 parameter family of lines. unknown arbitrary constants நம்ம என்னன்னு சொல்லிக்கலாங்க? parameters அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, let us now discuss the 3 types of family of straight lines using y equal to mx plus b. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செப்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 types of family of lines டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், m is arbitrary, b is fixed. mங்கிறது ஆர்பிட்ரரி, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். bங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன், when b is arbitrary and m is a fixed constant. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், when both m and b are arbitrary. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனும் செகண்ட் கண்டிஷனும் உங்களுக்கு 1 பெராமீட்டர் ஃபேமிலி. இந்த பிஎம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம விட்டுடலாம். இதை ஆர்பிட்ரரி மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ 1 பெராமீட்டர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் அந்த தேர்டு கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 பெராமீட்டர் ஃபேமிலியாக இருக்கும். ஸோ இந்த 1 பெராமீட்டர் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், m is arbitrary and b is a fixed constant. ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள், bங்கிறது ஒரு ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட்டு, நான் bங்கிறது 5 அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம bங்கிறது 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y ஈக்குவல் டு mx + 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் எம்முக்கு வேல்யூ கொடுக்க லைன்ஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறி எம்முக்கு 1 கொடுத்தீங்கன்னா x + 5. இந்த லைனுக்கு பாருங்கதா, இந்த லைன் வரைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எம்முக்கு 2ன்னு கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து எம்முக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. எம்முக்கு 4ன்னு கொடுக்கும்போது 4x + 5. சரிங்களா? ஸோ இந்த லைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எம்முக்கு பாருங்கள் 1/3ன்னு கொடுக்கும்போது இந்த லைன் ஃபார்ம் ஆகுது. எம்முக்கு -2ன்னு கொடுக்கும்போது இங்கே லைன் போகுது. அதே மாதிரி எம்முக்கு -1 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? -1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்குங்களா 5ன்னு. ஒய் இன்டர்செப்ட் 5 அப்படின்னா உங்களோட எல்லா லைன்ஸுமே y இன்டர்செப்ட் 5னா x 0ங்களா? 0,5 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல y இன்டர்செப்ட் 5 இந்த 0,5 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் எல்லா லைன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுது? கட் ஆகிட்டு போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா? நெக்ஸ்ட்டு when b is arbitrary and m is a fixed constant. bங்கிறது ஆர்பிட்ரரியை எடுத்துக்கிட்டு mங்கிறது ஃபிக்ஸடு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் m ஃபிக்ஸாக என்ன பண்ணிக்கிறீங்க? ஸ்லோப் ஈக்குவல் டு -2 நம்ம புக்கில் எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்லோப் ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்க? -2x + b. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா bக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போங்க. y ஈக்குவல் டு -2x ப்ளஸ் bக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 0 ஆகிடும். bக்கு 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்களா? -1 -2. ஸோ இப்போ இதில் நான் மாற்ற இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறுதுங்களா? எக்ஸ் ஒய் எந்த சேஞ்சஸும் இல்லைங்களா? ஸோ எக்ஸு ஒய் எந்த சேஞ்சஸுமே இல்லாத கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும்? பேரலல் லைன்ஸாக தான் போகும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்கு 0 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு -2x மட்டும் கிடைக்குங்களா?
ஃபஸ்ட் பிக்கு 0ன்னு படுங்க. y ஈக்குவல் டு -2xங்கிற லைன் இந்த லைன், ஓகேங்களா? ஸோ இது அதுக்கடுத்து பிக்கு 1 போடும்போது பேரலல், அப்படியே உங்களுக்கு பேரலாக லைன்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 1 parameter ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ். அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரே பேரலாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 special cases family of parallel lines and family of perpendicular lines are given below. ஸோ இங்கே family of parallel linesக்கு பாருங்கள், ax plus by plus c equal to 0 அப்படிங்கிற இந்த லைனுக்கு ஃபேமிலி ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். ax plus by plus cக்கு பதிலாக லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த லாம்டாவுக்கு வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ax plus by plus c equal to 0 அப்படிங்கிற லைனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், லாம்டாவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுக்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேமிலி ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். Family of perpendicular lines to ax plus by plus c equal to 0 is of the form. இப்போ பாருங்கள், perpendicular lines அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்களா, bx minus ay plus lambda equal to 0, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாம்டா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக உங்களுக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ax plus by plus c equal to 0 அப்படிங்கிற அந்த லைனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாம்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 parameter family, that is third condition. உங்களுக்கு third condition where m and b are arbitrary constant. m-ம் உங்களுக்கு ஆர்பிட்ரரி, பியும் ஆர்பிட்ரரி. ஸோ நீங்கள் எம்முக்கும் பிக்கு என்ன பண்ணிக்கணும், வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு லைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டைப்ஸில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக லைன் வந்து உங்களுக்கு அப்படியே பேரலாக என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ ஆனால் இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியாது, இப்படி தான் லைன்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த 2 parameters இருக்குது, எம்மும் பேராமீட்டர் தான் உங்களுக்கு இந்த y ஈக்குவல் டு mx plus b அப்படிங்கிற லைனில் பியும் பேராமீட்டராக தான் இருக்குது, எம்மும் பேராமீட்டராக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பிக்கு வேல்யூ எம்முக்கும் பிக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு லைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களால் சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த லைன் இதில் போடும்போது நீங்களாக ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, x1, y1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x1, y1ங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியாக போகிற லைன்ஸ் மட்டும் நம்ம ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ x1 அதே மாதிரி பாருங்கள், ஸ்லோப் m இருக்குங்களா, நம்மளுக்கு ஸ்லோப்பு தெரியும், ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்லோப் mங்கிறது 3 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 1/3 கொடுக்குங்களா, ஸ்லோப்பு தெரியுது, 1 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைனுக்கு y minus y1 equal to m into x minus x1 இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஸோ x1, y1ங்கிற ஏதாவது ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபார்ம் பண்ண லைன் பாருங்கள், இது வந்து ஸ்லோப் m equal to -2க்கு m equal to -4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைன்ஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் போடக்கூடாது, வெர்டிக்கல் லைன் போட்டிங்க அப்படின்னா ஸ்லோப் வந்து உங்களுக்கு அன்டிஃபைன்டு, ஸ்லோப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 90 டிகிரி வந்துடும், m equal to tan θன்னு வருங்களா, tan 90 டிகிரி உங்களுக்கு என்ன ஆகிடும், அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டின்னு வந்ததுனால நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸில் வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் போடக்கூடாது, ஸ்லோப் வச்சு போடும்போது நீங்கள் ரிமைனிங் வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், லைன்ஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the family of the equation of straight lines through the point of intersection of the two given lines. ஸோ நீங்கள் ஒரு family of lines ஃபார்ம் பண்ணணும். இப்போ 2 லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகும் பார்த்தீங்களா, L1 L2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் வழியாக போகிற உங்களோட ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், L1 L2ன்னு 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, the family of the equation of the straight lines through the point of intersection of the above line is. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய
family of lines formula L1 plus lambda into L2. L1 plus lambda into L2 equal to 0. ஸோ உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் லாம்டாஸ் கொடுக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3ல ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். 11th சம் பாருங்க. இஃப் P1 and P2 are the length of the perpendiculars from the origin to the straight lines, x into secant theta plus y into cosecant theta equal to 2a and x cos theta minus y sin theta equal to a into cos 2 theta, then prove that P1 square plus P2 square equal to a square. So லைன் 1 இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் ஒய் கொசீக்கன் தீட்டா மைனஸ் 2a ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒய் சைன் தீட்டா, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, மைனஸ் a இன்ட்டு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே P1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஆரிஜின் டு திஸ் லைன். ஓகேங்களா? ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் origin to the line L1 is P1 equal to, so already given P1 கொடுத்துருக்காங்க. ஸோ P1 equal to உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 1 பாயிண்ட்டுக்கும் லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஆகுது, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி இது x1 பாயிண்ட்டு, இது y1ங்கிற பாயிண்ட்டு. சீக்கன் தீட்டா இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 0 ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா இன்ட்டு ஒய்க்கு பதில் 0ன்னு போடுங்க, மைனஸ் 2a டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்ம் 0 ஆகிடுங்களா, மைனஸ் 2a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. மாடுலஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் உங்களுக்கு என்னவா மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 2a டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்கள். P1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் பண்ணும் பொழுது டினாமினேட்டர் உங்களுக்கு ரூட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ ரூட் எடுத்துருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது P1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0,0 தட் இஸ் ஆரிஜின் டு த லைன் L2 இருக்குது. P2 ஈக்குவல் டு, ஸோ லைன் L2 என்ன இருக்குங்க, x into cos theta. ஸோ cos theta into xக்கு 0 மைனஸ் sin theta into yக்கு 0 மைனஸ் a cos 2 theta டிவைடட் பை a ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் theta ப்ளஸ் b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூஷன் கொடுங்க. P2 ஈக்குவல் டு cos theta into 0 மைனஸ் sin theta into 0 மைனஸ் a cos 2 theta டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மைனஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மைனஸ் இருக்குது சைன் தீட்டா கூட, அதனால் மைனஸ் சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மாடுலஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a காஸ் 2 தீட்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். a காஸ் 2 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, 1 ஆகிடுங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு காஸ் 2 தீட்டா. ஸோ ஸ்கொயர் பண்ணுங்கள். P2 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 4a ஸ்கொயர் டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயரை 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு ப்ளஸ் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்மில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேர்மை நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போய் டினாமினேட்டரோட டினாமினேட்டர் டேர்ம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நியூமரேட்டருக்கு போயிடுச்சுங்களா. 4a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, 1 ஆகிடுங்களா. ஸோ நம்ம விட்டாச்சு, ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. நெக்ஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், a ஸ்கொயர் இன்ட்டு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவை 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா.
plus a square cos square 2 theta. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைமில் 2 sin theta cos thetaவோட உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து sin 2 theta. ஸோ sin 2 theta the whole square எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a square into இது sin square 2 thetaங்களா, இங்கே cos square 2 theta இருக்குங்களா, a square அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா sin square 2 theta plus cos square 2 theta. ஸோ இதனோட டேர்ம் வந்து உங்களுக்கு ஆன்சர் 1 sin square theta plus cos square theta. sin square thetaங்கிறது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, sin square plus cos square இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதனோட வேல்யூ 1ங்கிறதுனால p1 square plus p2 square equal to a square. Next 12th sum, find the distance between the parallel lines. First sum பாருங்க, 12x plus 5y equal to 7 and 12x plus 5y plus 7 equal to 0. ஸோ நம்மளுக்கு parallel lines நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதனோட distance ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட given ஈக்குவேஷனை ax plus by plus c1 equal to 0, ax plus by ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. கொஷின் எப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏஎக்ஸ் இந்த இந்த கோஎஃபிஷியன்ட்டு சேமாக இருக்கணும், இந்த கோஎஃபிஷியன்ட்டு சேமாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் 2 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கிவன் ஈக்குவேஷனில் பாருங்கள் 12x plus 5y இந்த 7 இந்த சைடு கொண்டு போயிடுங்க, minus 7 equal to 0, 12x plus 5y plus 7 equal to 0. ஸோ கான்ஸ்டன்ட் சேமாக இருக்குங்களா. ஹியர் a equal to 12, b equal to 5, c1ங்கிறது minus 7, c2ங்கிறது plus 7. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் c2 minus c1 divided by root of a square plus b square. ஸோ நீங்கள் மாடுலஸ் வந்து c2 minus c1க்கு மட்டும் போட்டுக்கிட்டிங்கனாலும் போதும், ஃபுல் மாடுலஸ் தேவையில்லை. c2 minus c1 divided by root of a square plus b square மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா. இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லு வேணாம். நான் ஃபார்முலா வந்து உங்களுக்கு c2 minus c1க்கு மட்டும் மாடுலஸ் போட்டு கொடுத்துருந்தேன். நீங்கள் ஃபுல்லும் போட்டாலும் தப்பு, ஆன்சர்லாம் வந்து உங்களுக்கு ராங் கிடையாது, கரெக்டு தான். மாடுலஸ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, டினாமினேட்டரில் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வராது. அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டருக்கு மட்டும் மாடுலஸ் போட்டுக்கலாம், இப்படி போட்டாலும் உங்களுக்கு ராங் கிடையாது. ஓகேங்களா. ஸோ which is equal to modulus of 7 minus of c1க்கு minus 7 divided by square root of a square na 144 plus b square na 25ங்களா, which is equal to 14 divided by root 169 அப்படின்னா 14 by 3 வந்துருங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 3x minus 4y plus 5 equal to 0. Next 6x minus 8y minus 15 equal to 0. சரிங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். இங்கே ஏங்கிறது 3ன்னு இருக்குது, இங்கே ஏங்கிறது 6ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6x minus 8y plus 10 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. 6x minus 8y minus 15 equal to 0. பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் 6, இங்கே கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, மைனஸ் 8ன்னு இருக்குதுங்களா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஹியர் ஏங்கிறது 6, பிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க minus 8, c1 10, c2ங்கிறது minus 15. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். c2 distance equal to c2 minus c1 divided by root of a square plus b square, which is equal to minus 15 minus 10 divided by root of 36 plus 64 வந்துருங்களா. சப்ஸ்டியூஷன் கொடுங்க, அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ modulus of minus 25 divided by square root of 100. ஸோ modulus of minus 25 உங்களுக்கு plus 25 divided by 10 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குங்க, 5/2 யூனிட்ஸ்ன்னு கிடைச்சிருங்களா. நெக்ஸ்ட்டு 13th sum, find the family of straight lines perpendicular, second sum parallel to 3x plus 4y minus 12 equal to 0. ஸோ ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனோட ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ எனி லைன் பர்பண்டிகுலர் டு 3x plus 4y minus 12 equal to 0 நம்மளோட ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள், எனி லைன் பர்பண்டிகுலர் டு 3x plus 4y minus 12 equal to 0 is, கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 4x minus 3y plus k1 equal to 0. k1ங்கிறது belongs to r. இந்த k1க்கு வேல்யூ நீங்கள் கான்ஸ்டன்ட்டை மாற்ற உங்களுக்கு என்ன கிடைக்கும், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள்,
3x plus 4y minus 12 equal to 0ங்கிறது இந்த லைன். இந்த லைனுக்கு ஃபேமிலி ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் இந்த மாதிரி வரதானே உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். இது எல்லாம் உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இந்த பர்பண்டிகுலர் லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா. ஸோ இதனோட வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகும், இந்த கான்ஸ்டன்ட்டை சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். அந்த K1 பிலாங்ஸ் டு R இருக்குது பார்த்தீங்களா. K1க்கு வேல்யூஸ் மாற்றி கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், K1க்கு 1ஆக இருந்தால் இந்த லைனாக இருக்கும், K1க்கு 2ஆக இருந்தால் இந்த லைன், K1க்கு 3ஆக இருந்தால் அந்த லைன். இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் நிறையா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு parallel to 3x plus 4y minus 12 equal to 0. Any line parallel to 3x plus 4y minus 12 equal to 0 is 3x plus 4y plus k2 equal to 0. இந்த k2ங்கிற வேல்யூ நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஃபேமிலி ஆஃப் parallel lines கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட given line 3x plus 4y minus 12 equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்டர்சேஞ்ச் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் parallel lines உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 14th sum. If the line joining 2 points A of 2, 0 and B of 3, 1 is rotated about A is anti-clockwise direction through an angle of 15 degree. Find the equation of the line in new position. ஸோ டயக்ராம் பாருங்கள். உங்களுக்கு ஏங்கிற ஒரு பாயிண்டில் இருந்து ஏபி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஏவும் பி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைனை ஜாயின் பண்ணிக்கலாங்களா. இப்போ இந்த லைனில் இருந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்டு ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைன் அப்படியே ரொட்டேட் ஆகுது, 15 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த டயக்ராம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து ரொட்டேட் ஆன லைன் 15 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. தென் ஃபைண்ட் த லைன் ஆஃப் த நியூ பொசிஷன். இந்த லைன் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த லைனை ஃபைண்ட் பண்ணணும். இந்த லைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், A of 2, 0ங்கிறது 1 பாயிண்ட்டுக்கு, B of 3, 1ங்கிறது அனதர் பாயிண்ட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாங்களா. 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாங்க, லைன் ஆஃப் தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ங்களா. 2 பாயிண்ட் ஃபார்முக்கு ஸ்லோப்பு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப்பை எம்னு எடுத்துக்கலாங்களா. m ஈக்குவல் டு 1 மைனஸ் 0 டிவைடட் பை 3 மைனஸ் 2. ஸோ m ஈக்குவல் டு 1. we know that mங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாங்க, tan தீட்டான்னு சொல்லலாங்களா. இப்போ ஸ்லோப்பு கிடச்சிருச்சு, பட் ஆனால் நம்மளுக்கு இந்த லைனோட ஆங்கிள் தான் கேட்குறாங்க. தீட்டா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ உங்களுக்கு 15 டிகிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணணும் ஸ்லோப்பை வச்சு. ஸோ we know that m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இப்போ tan தீட்டாங்கிறது எவ்வளோங்க, 1. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா உங்களுக்கு தீட்டாங்கிறது 45 டிகிரியில் 1 கிடைக்குங்களா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 45 டிகிரி. இந்த 2 பாயிண்ட்ஸும் மேக் பண்ணுற அந்த லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் 45 டிகிரி. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகுது, 15 டிகிரி ரொட்டேட் ஆகி போய் நிற்குது. இந்த லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தேவை. சரிங்களா. அதுதான் ஸ்லோப் ஆஃப் த நியூ பொசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். நியூ பொசிஷன் இந்த லைனோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு 45 + 15 45 + 15 ஆட் பண்ணுங்கள். m1 ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி நம்ம எம்னு சூஸ் பண்ணதுனால நீங்கள் நியூ பொசிஷனுக்கு m1ன்னு எடுத்துக்கோங்க. m1 ஈக்குவல் டு tan இன்ட்டு 45 + 15 tan 16 கிடைக்கும். ஸோ tan 60 டிகிரினா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, m1 ஈக்குவல் டு √3. ஸோ உங்களுக்கு இந்த நியூ பொசிஷனோட ஸ்லோப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நியூ பொசிஷன் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இந்த ஏங்கிற பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும் கண்டிப்பாக. அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்டு 2, 0 ஸ்லோப்பு 1 பாயிண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த நியூ லைன் பொசிஷன் இஸ் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. சப்ஸ்டியூஷன் கொடுங்க. y மைனஸ் 0 ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ √3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ y ஈக்குவல் டு √3x மைனஸ் 2 √3. ஓகேங்களா. ஸோ √3x இப்போ இந்த டேர்ம் ஒய் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. √3x மைனஸ் ஒய் மைனஸ் 2 √3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 15th sum. A ray of light coming from the point 1, 2 is reflected at the point A on the x-axis
and it passes through the point 5, 3. Find the coordinates of the point A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து வருது. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த வழியாக போய் 5, 3 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஏ. இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிங்கிற பாயிண்ட்டு 1, 2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் போகும்போது ஒய் கண்டிப்பாக 0. ஸோ எக்ஸ், 0 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். க்யூங்கிற பாயிண்ட்டு 5, 3. ஸோ இப்போ இந்த க்யூங்கிற பாயிண்ட்டு 5, 3 அப்படின்னா அதனோட இமேஜ் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டோட இமேஜ் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ நான் இமேஜ் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ அப்போஸ் இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இல்லாத வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இமேஜ் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேங்கன்னா ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா பிங்கிற பாயிண்ட்டு இதனோட இமேஜ் பாயிண்ட்டு பி பாருக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தீங்களா. ஸோ இந்த சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு அந்த லைனு. ஓகேங்களா. இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருக்கும்போது இந்த லென்த்து வந்து உங்களுக்கு 5ஆக தான் இருக்கும். இங்கே 5, 3 இந்த டிஸ்டன்ஸ் 5, இந்த டிஸ்டன்ஸ் 3ங்களா 5, 3க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது இங்கேயும் அவ்வளோ தூரம் தானே போகும் அதனோட இமேஜ் பாயிண்ட்டும். ஸோ அப்படி போகும்போது பாருங்கள் இந்த இடம் க்யூ பார்னு எடுத்துக்கோங்க. இந்த லென்த்து 5 தான். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நெகட்டிவ் ஆக்சிஸில் வருங்களா, -3ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகிறது அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆக்சிஸில் கட் ஆகும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் பாயிண்ட்டை இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதர் தென் வேறு எந்த லைனில் கட் ஆச்சுனாலுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக அதே மாதிரி எடுக்க முடியாது. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடணும். ஆக்சிஸில் கட் ஆகும்போது நீங்கள் டேரெக்டாக அதனோட இமேஜ் பாயிண்ட்டு 5, 3னா 5, -3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு பாருங்கள். லெட் த இமேஜ் பாயிண்ட் ஆஃப் Q, 5, 3 பி Q பார் ஆஃப் 5, -3ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நீங்கள் PQ பார் இது இப்போ பாருங்கள் இதனோட இமேஜ் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைனை இப்படி கட் பண்ணிட்டு தான் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி கட் பண்ணிட்டு போகும் பொழுது PQ பாரோட லைனோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் PQ பார் இஸ் 2.1. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், சப்ஸ்டியூஷன் கொடுங்க. y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1ல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலாவில் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா y - 2 டிவைடட் பை -5 ஈக்குவல் டு x - 1 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 × y - 2 ஈக்குவல் டு -5 × x - 1. 4y - 8 ஈக்குவல் டு -5x + 5ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 5x + 4y - 8 -5 ஈக்குவல் டு 0னா 5x + 4y - 13 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருச்சுங்களா. இப்போ பாருங்கள் இந்த லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா. திஸ் லைன் பாசஸ் த்ரூ x, 0ங்களா. ஸோ இட் பாசஸ் த்ரூ x, 0. எக்ஸுக்கு எக்ஸ்னே போடுங்க, ஒய்க்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இந்த லைனில் 5x + 4 × 0 - 13 ஈக்குவல் டு 0. 5x - 13 ஈக்குவல் டு 0னா 5x ஈக்குவல் டு 13, x ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 5. Therefore the coordinates of the point A is x, 0ங்களா. xங்கிறது 13/5. ஸோ 13/5, 0. நெக்ஸ்ட்டு 16th sum. A line is drawn perpendicular to 5x equal to y plus 7. Find the equation of the line if the area of the triangle formed by this line with coordinate axis is 10 square units அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். இப்போ a line is drawn perpendicular to 5x equal to y plus 7. ஸோ 5x equal to y plus 7. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்
அந்த லைன் எப்படி இருக்குங்க, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை திஸ் லைன், நாம் ஃபைண்ட் பண்ணுற அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கோஆர்டினேட் ஆக்சிஸோட கட் ஆகி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய அந்த லைன். 5x = y + 7 அப்படிங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலராக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட கட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எனி லைன் பர்பண்டிகுலர் டு 5x - y எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 5x - y - 7 = 0 இஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, x + 5y + k = 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த x + 5y + kங்கிறது அதாவது உங்களுக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட கட்டாகி போகிற மாதிரி அந்த லைன் இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய நம்மளோட ரெக்கையோட ஈக்குவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சிஸில் போய் கட் ஆகுங்களா. ஆக்சிஸில் கட் ஆகும்போது இன்னும் எக்ஸ் ஆக்சிஸில் y = 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட லென்த் எவ்வளோ கிடைக்குங்க, -kன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ்னு எடுக்கும்போது பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க, +kன்னு எடுத்துக்கோங்க. இதனோட டிஸ்டன்ஸ் தானே உங்களுக்கு, +kன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ x + 5y = kன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். x + 5y + k = 0க்கு பதிலாக x + 5y = kன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், yக்கு 0ன்னு போட்டிங்கன்னா x = kன்னு கிடைக்குங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு x = -kன்னு கிடைக்குது. இப்போ இதனோட லென்த் உங்களுக்கு எவ்வளோவா இருக்குது, டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் தானே எழுதுவீங்க, கேன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன் y ஆக்சிஸில் எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா y = -k, இந்த டேர்ம் இந்த சைடு எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது y = -k / 5ன்னு வந்துருங்களா. ஸோ y = -k/5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ நான் எல்லாமே நம்மளோட இந்த ஈக்குவேஷன்லேருந்து போடுறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies ஓகேங்களா. ஸோ y = -k/5ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது லென்த்து, நீங்கள் லென்த்துன்னு எடுத்துக்கும் போது இதனோட லென்த்துன்னு எடுக்கும்போது +k/5ன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மைனஸ்ன்னு வச்சுட்டு போட்டிங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், 2 மைனஸ் கேன்சல் ஆகிடும். நீங்கள் லென்த்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் +ரே பாசிட்டிவ்லேயே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கிவன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 10 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் ஃபார்முலா உங்களுக்கு என்னதுங்க, ½ × breadth × height. ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம் படி breadthனா இது, உங்களுக்கு ஹைட்னா இதுங்களா. ஸோ k × k/5, 1/2 × k × k/5 = 10, k² / 10 உங்களுக்கு என்ன வருங்க, 10, k² = 100, k = ±10. ஓகேங்களா. ஸோ therefore the required equation is பாருங்கள், x + 5y ± 10 = 0. ஸோ x + 5y = இந்த ±10 நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு என்னவா தான் இன்டர்சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா அந்த சைடு போகும்போது. ஸோ நீங்கள் அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், x + 5y = ±10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 17th sum. Find the image of the point -2, 3 about the line x + 2y - 9 = 0. ஸோ அங்கே பாருங்கள், Pங்கிற பாயிண்ட்டு -2, 3 இந்த பாயிண்ட்டோட இமேஜ் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அபவுட் த லைன் x + 2y - 9 = 0. உங்கள் லைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், -2, 3 -2, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், -3ன்னு எழுதலாம். பட் இங்கே லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக எழுதக்கூடாது. நாம் அந்த சம்மில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு இமேஜ் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். இந்த சம்மில் பாருங்கள் ஃபார்முலா போட்டிருக்கேன். ஸோ கிவன் பாயிண்ட்டு லைன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. கோஆர்டினேட் ஆஃப் தி இமேஜ் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பாருங்கள், x - x1/a = y - y1/b = -2 times of ax1 + by1 + c / a² + b². சப்ஸ்டியூஷன் கொடுங்க, x1 y1 பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. x + 2 / 1 which is equal to y - 3 / 2 = -2 times of xோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஃபார்முலா உங்களுக்கு ஏங்கிறது 1, அதை விட்டுருங்க. x1ஓட வேல்யூ -2 + 2 டைம்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ எவ்வளோங்க வரும், y1ஓட வேல்யூ 3 - 9 / 1² + 2². ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x + 2 = y - 3 / 2 = 2ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா x equal to 0. y minus 3 divided by 2 equal to 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா y equal to உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 7 கிடைச்சிருங்களா. So therefore the image point is 0, 7. Next 19th sum. Find at least 2 equations of the straight lines in the family of lines. இப்போ நீங்கள் at least 2 equations of the straight line in the family of lines y equal to 5x plus b. இப்போ இந்த family of lines கொடுத்துட்டாங்க. இந்த family of linesல அட்லீஸ்ட் நீங்கள் 2 ஈக்குவேஷன்ஸ்னாவது ஃபைண்ட் பண்ணுங்கள். y equal to 5x plus bன்னு உங்களுக்கு bயோட வேல்யூ தெரியணும். இந்த bயோட வேல்யூ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வேல்யூனாவது ஃபைண்ட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிஷன் பாருங்கள். ஃபார் விச் b and the x ordinate of the point of intersection of the lines with 3x minus 4y equal to 6 are integers-ஆக இருக்கணும். உங்களுக்கு bயும் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த y equal to 5x plus b இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனும் 3x minus 4y equal to 6. இப்போ இதில் இது 3x minus 4y equal to 6, இது y equal to 5x plus b. ஓகேங்களா. இந்த 2 லைன்ஸு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்டில், தட் இஸ் அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து a, b ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களா. அதில் எக்ஸ் ஆர்டினேட்டுங்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்களா, ஒய் ஆர்டினேட்டு பின்னு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் ஆர்டினேட்டுங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஆர்டினேட்டும் அதே மாதிரி இந்த பியும் இண்டிஜராக இருக்கிற மாதிரி நீங்கள் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதில் given lines 5x y equal to 5x plus b இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 5x minus y plus b equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் 3x minus 4y minus 6 equal to 0ங்களா. ஸோ நீங்கள் இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் ஆர்டினேட் வேணும். எக்ஸ் ஆர்டினேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஒய்யை கேன்சல் பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி பாருங்கள். ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 4 implies 20x minus 4y plus 4b equal to 0. 2 செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். 20 ரெண்டு எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் 4yயும் ப்ளஸ் 4yயும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. 20ல் 3 போயிடுச்சுன்னா 17x ப்ளஸ் 4b ப்ளஸ் 6 equal to 0. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் ஆகும். மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிக்குங்களா. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17x ப்ளஸ் 4b ப்ளஸ் 6 equal to 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா x equal to minus 4b minus 6 divided by 70. இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் ஆர்டினேட்டு. சரிங்களா. இந்த இன்டர்செக்ஷனோட எக்ஸ் ஆர்டினேட்டு. ஸோ given b and x ordinate of the point of intersection are integers இருக்கணும். ஓகேங்களா. இன்டிஜர்ஸாக இருக்கணும். இன்டிஜர்ஸாக இருக்கும்போது பாருங்கள், எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பியோட வேல்யூ இன்டிஜராக உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா. நான் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டிங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா பியோட வேல்யூ வந்து -10ன்னு கிடைக்குது, இன்டிஜராக கிடைக்குது. எக்ஸுக்கு 2 போடும்போது பிக்கு -10 இன்டிஜர். இதுவும் இன்டிஜர் தான் உங்களுக்கு, இதுவும் இன்டிஜராக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு -2ன்னு போடுங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு -2 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, -4b - 6 டிவைடட் பை 17 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். b equal to 7. எக்ஸ் ஆர்டினேட்டு இன்டிஜராக எடுத்துக்கிறீங்க, பி ஆர்டினேட்டு உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, இன்டிஜராக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன் அப்படிங்கிறனால இங்கே 2 ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ தேர்ஃபோர் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ், இப்போ y ஈக்குவல் டு எந்த ஈக்குவேஷனில் கேட்குறாங்க, 5x + b, அதனோட ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் பிக்கு வேல்யூ கொடுக்க ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் கிடைக்குமா. ஸோ நம்ம ஆல்ரெடி பிக்கு 2 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எடுத்து போடுங்க. y equal to 5x -10 and then next one more value y equal to 5x + 7. ஓகேங்களா. b வேல்யூ ஃபைன் பண்ணது ரெடி, சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 20th சம், இதே சேம் மாடல் தான் பாருங்கள். Find all the equations of the straight lines in the family of lines y equal to mx - 3. அங்கே b கொடுத்துருந்தாங்க, இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்லோப்பை வந்து உங்களுக்கு ஆர்பிட்ரியாக வச்சுருக்காங்க. ஃபார் விச் m and the x ordinate coordinate of the point of intersection of the lines with x - y equal to 6 are integers. சேம் கண்டிஷன் தான் உங்களுக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் m இருக்குது, அங்கே b இருக்குது. ஓகேங்களா. ஸோ given line
y ஈக்குவல் டு mx மைனஸ் 3யை மாற்றி ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. mx மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் x மைனஸ் ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆர்டினேட்னு கொடுத்ததுனால ஒய்யை கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, மைனஸு எம்எக்ஸு மைனஸ் எக்ஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஓகேங்களா. எம்எக்ஸு மைனஸ் எக்ஸு இந்த டேர்ம் அப்படியே உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து எக்ஸை காமனாக வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா எம் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 6 மைனஸ் 3னா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ எம் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 டிவைடட் பை எம் மைனஸ் 1, ஓகேங்களா. ஸோ இப்போ given எம் அண்ட் த எக்ஸ் ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சம்மில் பாருங்கள், எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான். நான் போன சம்மில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்முக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக போட்டுடலாம், ஓகேங்களா. எம்முக்கு 0ன்னு போடுங்க. எம்முக்கு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ எம்மும் இன்டிஜர் தான், எக்ஸும் இன்டிஜர் தான், கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் எம்முக்கு 2ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3, போத் ஆர் இன்டிஜர்ஸ். எம்முக்கு 4 போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1, அப்போ இன்டிஜர் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எம்முக்கு மைனஸ் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது, அப்போ இன்டிஜர் தான். ஸோ நீங்கள் இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் வேறு வேல்யூ கூட சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த எம் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இன்டிஜராக கிடைக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கணும், இன்டிஜராக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எம்மோட வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ therefore the required equation is find all the equations of the straight linesன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களால் all the equationsலாம் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்பர்ஸ் நீங்கள் எம்முக்கு வேல்யூ கொடுக்க நிறையா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ therefore the required equation is எம்முக்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட நம்மளோட கிவன் கொஷின் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் 3ங்களா. எம்முக்கு 0ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு கிடைக்குங்களா. ஸோ ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. எம்முக்கு 2ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. ஸோ இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 2x மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. எம்முக்கு மைனஸ் 2ன்னு போடும்போது உங்களுக்கு ஈக்குவேஷன் என்னவா ஃபார்ம் ஆகுது, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ நீங்கள் எக்ஸ் நெகட்டிவில் இருக்கிறனால இந்த சைடு கொண்டு வாங்க, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எம்முக்கு எம்முக்கு 4ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 3. ஸோ 4x மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 18th சம். A photocopy store charges rupees 1.50 per copy for the first 10 copies and rupees 1 per copy after the 10th copy. Next, let x be the number of copies and y be the total cost of the photocopying. First question, draw the graph of the cost as x goes from 0 to 50 copies and find the cost. Second sum பாருங்க, find the cost of making 40 copies. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு வந்து உங்களுக்கு per காப்பிக்கு rupees 1.5, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 10th காப்பி, ஸோ பாருங்கள் அண்டு rupees 1 per copy ஆஃப்டர் த 10th காப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 காப்பி வரைக்கும் நீங்கள் எத்தனை காப்பி எடுத்தீங்கனாலுமே அந்த காப்பியோட அமௌண்ட் எவ்வளோங்க, பர் காப்பிக்கு 1.5 rupees, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நீங்கள் 11, 12, 13 இந்த மாதிரி 10க்கு above 10 போகும்போது உங்களுக்கு பர் காப்பிக்கு எவ்வளோங்க, 1 rupee. ஸோ ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தாங்க, 1 ரூபாய் தான். அதே மாதிரி 11, 12ன்னு போகும்போது அந்த 11th காப்பிக்கு 1 rupee, 12th காப்பிக்கு 1 rupee கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காப்பி, செகண்டு காப்பி, தேர்டு அப் டு 10, 11, 12 அப்படி இப்போ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இந்த காப்பிக்கு 1.5 தான் ருபீஸு, 1.50, 1.50, 10th காப்பி வரைக்கும் ஒவ்வொரு காப்பிக்கும் 1.50, ஓகேங்களா. 11th காப்பிக்கு மட்டும் 1 rupee, 12th காப்பிக்கு 1 rupee, அடுத்து 13th காப்பிக்கு 1 rupee, ஓகேங்களா.
ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு 11 காப்பீஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு நீங்கள் 1.50 rupees கொடுப்பீங்க. 11th காப்பிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 1 rupee கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. லெட் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, ஒய்ங்கிறது காஸ்ட்டு. ஓகேங்களா? 0 <= x <= 10. ஸோ ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு நீங்கள் நெகட்டிவ்லாம் உங்களுக்கு வராது, 0லேருந்து தான் வரும். 0லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்தீங்க அப்படின்னா y ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுங்க 1.5 × xன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு ஒய்ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் காப்பீஸ். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து நீங்கள் 10க்குள்ளார கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு greater than 10, 10ஐ விட கிரேட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 11, 12, 13 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள், y ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு 1 ரூபாய்ங்களா? ஸோ 10 × 1.5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 11th காப்பி வேணுங்களா? ஸோ அந்த 11th காப்பிக்கு 1 ரூபீங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 10 காப்பி, நெக்ஸ்ட் அந்த 11th காப்பி வேணும் அப்படின்னா 10 + 1ங்களா? இங்கே 10 காப்பீஸ் வந்துருச்சு, ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே 1 காப்பி தான் வேணும். அந்த ஒரு காப்பிக்கு மட்டும் அமௌண்ட்டு 1 ரூபா. ஓகேங்களா? x - 10ன்னு போட்டுக்கோங்க. இங்கே இந்த 10ஐ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து 30 காப்பீஸ் வேணும் அப்படின்னா, தட் இஸ் 30 காப்பீஸ் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் 1.5 rupees அமௌண்ட்டு ப்ளஸ் ரிமைனிங் 30ல் இந்த 10 போயிடுச்சு, மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 20. அந்த 20 காப்பீஸ்க்கு நான் 1 rupee அமௌண்ட் தர போகிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலாவே எழுதுகிறோம் பாருங்கள். 10 × 1.5 ப்ளஸ் அந்த 20 காப்பீஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் 30 - 10 எடுத்துக்கலாங்களா? 30லேருந்து அந்த 10 கழிச்சிடுறீங்க இன்ட்டு 1. ஸோ இந்த 30ங்கிறத நீங்கள் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே x - 10. ஓகேங்களா? ஸோ அதான் நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். y = 10 × 1.5 ப்ளஸ் x - 10 × 1 which is equal to 15. மல்டிப்ளை பண்ணுங்கள், 15 + x - 10 வரும், x + 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? x greater than 10க்கு. ஸோ இப்போ காமனாக எழுதும் பொழுது பாருங்கள், y = 1.5 × x if 0 <= x <= 10, x + 5 if x greater than 10. சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிராஃப். இப்போ கிராஃப் வந்து 50 காப்பீஸ்க்கு கிராஃப் கேட்குறாங்க, 0 to 50 காப்பீஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் 0ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? ஸோ எக்ஸுக்கு 0ன்னு ஃபங்க்ஷனில் போடுங்க. எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 0, எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1.5, 2 கொடுத்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும், 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15 வந்துருங்களா? நெக்ஸ்ட்டு 11னா இங்கே போகணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. 11 + 5 16. நெக்ஸ்ட்டு 20னா 20 + 5 25. நெக்ஸ்ட்டு 30னா 30 + 5 35 வந்துருங்களா? 30 + 5னா 35, 40 + 5னா உங்களுக்கு 45 வந்துடும், 50க்கு 50 + 5 55 வந்துடும். ஸோ பாயிண்ட் பிளாட் பண்ணிவிட்டு கிராஃப் போடுங்க. ஆக்சஸில் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ஆக்சஸில் 0,0ங்கிற பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1,1.5, 2,3. ஸோ 10,15. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 10,15. இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக போகிறனால நீங்கள் 1, 2, 3 எடுக்காத எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டோ காப்பிங்களா 10, 20, 30, 40, 15 எடுத்துக்கோங்க. டோட்டல் காஸ்ட்டும் 10, 20, 30, 40, 15 எடுத்துக்கோங்க. பாயிண்ட் அப்படியே பிளாட் பண்ணுங்கள். ஸோ 10,15 ஒரு இந்த இடம் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11ங்கிற பாயிண்ட்டு அப்படியே பாயிண்ட்டை பிளாட் பண்ணி நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த கிராஃப் மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 40 காப்பீஸ். 40 காப்பீஸோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் 40 காப்பீஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 10. எக்ஸ் கிரேட்டர் தென் 10க்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 போட்டிங்கன்னா ஒய்யோட காஸ்ட் கிடச்சிருங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 40 + 5 ஸோ ₹45. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.